உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே இருந்துதான் அவர்கள் இந்த உயிரை விட்டு அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அப்போது அதே இடத்திலே தான் அவர்களுடைய வீட்டிலே தான் அடக்கமாகக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தையும் அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அருகாமையிலே தான் தன்னுடைய மகள் வீடு தானே, அதனாலதான் வசியத்தை செய்கிறார்கள், என்னை இதுக்கு அருகாமையிலே தான் உங்க வீட்டிலே தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வசியத்தும் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலேயும் அவர்கள் ஹபீபாக நேசராக பாசமாக இருந்ததோடு அவர்கள் மண்ணறையிலேயும் இன்றும் அவர்களுக்கு அருகாமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழகான ஒரு காட்சியை உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தபோது இப்படி உற்ற நண்பர்களாக இந்த திரையிலே வாழ்ந்தார்கள், கபரிலேயும் உற்ற நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பெரும் பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டுமே என்று உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டு அவர்கள் மரண தர்வாயில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே தூது அனுப்புகிறார்கள். தன்னுடைய மகன் அப்துல்லாவை தூது அனுப்புகிறார்கள். என்னுடைய அந்திமமான காலம் வந்துவிட்டது, ஆகினாலே நான் அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு நான் போகப் போகிறேன். ஆகினாலே நான் மரணமானாலும் கூட என்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையிலே, அதே போல் அவர்களுக்கு ஹபீபாக எனக்கும் ஹபீபாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருகாமையிலேயே என்னை அடக்கம் புரிய வேண்டும். அதற்கு அனுமதியை யாரிடம் கேட்க வேண்டும்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் தான் அந்த இடத்திலே அடக்கமாக ஆக வேண்டும் என்று அபிலாஷை கொண்டிருந்தேன். ஆனால் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் மூமினாக இருக்கிறார்கள், அவர்கள் நேசிக்கிறார்கள், அதனால் அந்த இடத்தை நான் அவர்களுக்கு விட்டு கொடுக்குகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக ஆக்கப்பட்டு அதே இடத்திலே தான் அடக்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு நேசமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றும் ஜியாரத்துக்கு போகக்கூடிய அத்துணை பேர்களும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னதற்கு பின்னாலே அடுத்தாண்மையாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அதற்கு அடுத்தாமையாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போகிறார்களோ கண்டிப்பாக அவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டிய கட்டம் வந்து விடுகிறது. ஆனா இதுலயே நசீபு கிட்டவர்கள் இருக்கிறார்கள், ஹஜ்ஜை முடிச்சு விட்டு ஜியாரத்து செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போகாமலும் இருக்கிறார்கள். மதீனாவுக்கு போயும் கூட அவர்களுடைய தர்பாருக்கு போகாத மூதேவிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் வஹாபிகளாக இருக்கிறார்கள், சிலர்கள் ராஃபிசிகளாக இருக்கிறார்கள். அந்த ராஃபிதி ஷியாக்காரர்கள் எல்லாம் பார்த்தா நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுது விட்டு ஜன்னத்துல் பக்கீக்கு பக்கத்துல தான் போய் நின்று மாரடிப்பான், ஒப்பாரி வச்சு அழுகுவான், கூட்டம் கூட்டமா இருந்து கொண்டு மாரடித்து கொண்டிருப்பான். ஆனால் இங்க ஏன் வரமாட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு விரோதமானவர்கள் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய கொள்கை என்ன என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே யார் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும்? அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு தான் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும். இவங்களெல்லாம் பெரியவர்களாக இருந்ததனாலே அவர்களுடைய ஆட்சியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்காம இவர்களே அவர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றி கொண்டார்கள் என்று அந்த ஷியாக்காரர்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே தான் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதும் அவர்களுக்கு ஒரு குரோதம், விரோதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பார்கள், அலி இப்னு அபீ தாலிப் அவர்களை நேசிப்பார்கள், ஃபாத்திமா நாயகத்தை நேசிப்பார்கள், அந்த இமாம்களை எல்லாம் நேசிப்பார்கள். அங்கெல்லாம் யார் அடங்கியிருக்கா? ஜன்னத்துல் பக்கீல தான் அடங்கியிருக்கிறாங்க. அதனால தான் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் எல்லாம் தெரியும், அந்த ஷியாக்காரர்கள் ஈரான்காரர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஜன்னத்துல் பக்கீக்கு அருகாமையில் உட்கார்ந்துக்கிட்டு தான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு பயான் செஞ்சுக்கிட்டு அழுது கொண்டு இருப்பார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு யாரும் வரப்போறது இல்லை. ஏன்? அங்கே 2 பேர் இருக்காங்களா விரோதிகள். அப்ப இப்படி நசீபு கெட்டவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆசையும் அந்த ஆசையின் அடிப்படையிலே தான் அவர்கள் இருவர்களும் அங்கே அடக்கமாக இருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு, பாசம், நேசம் வைத்து இவர்களெல்லாம் போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும்
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சலாம் சொல்லக்கூடிய அவர்களுடைய துஆவையும் பெறக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய ஒரு நேசத்தை அவர்கள் வைத்திருந்த காரணத்தினாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயரையும் அவருடைய கீர்த்தியையும் தாங்களுடைய அந்த தொழுகையிலேயே அமைத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்ப தொழுகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பு வருது இருக்கிறது ஆக அபுத்தர் வழிகட்டது, ரொம்ப மோசமானது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கை அப்படி அல்ல. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய இமாம்கள் எல்லாம் யோகோவித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் கூட நேசிக்க கூடாது, அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனை வரக்கூடாது என்றெல்லாம் உலரும் இருக்கிறார்கள். அதற்கு சப்ப கட்டி கொண்டும் இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 60 பக்கம் போகட்டும். ஆனால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பு மாத்திரம் தொழுகையிலே வருவதில்லை. அவருடைய ஹபீபாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த சிந்தனையும் அவர்களுடைய அந்த வரலாறையும் தொழுகையிலே அமைத்து விட்டுத்தான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்ப தொழுகையிலே அபூபக்கர் நாயகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அதுதான் சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிந்தனை தான் அங்கே நமக்கு வர வேண்டும். இவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையே வரக்கூடாதுன்னு சொல்றானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னார்கள்? தன்னுடைய தொழுகையிலே தன்னுடைய ஹபீபாக நேசராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நேசத்தையும் பாசத்தையும் பெயரையும் கூட அங்கே விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்ப சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு ஒருத்தன் சொன்னா அங்கே அபூபக்கர் நாயகம் தன்னுடைய வரலாறுடைய பின்னணி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமியல்லாஹு லிமன் ஹமீதா வருவதற்குரிய காரணம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த நேரத்திலேயும் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தொழுகையிலே ஜமாத்திலே பங்கு பெற்றுவது அவருடைய வழக்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ருகூவில் இருந்து எழுந்தும் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் எழுந்து கொண்டிருந்தார்கள். அது எல்லா இடத்திலேயும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் குனிகிறோம் சுஜூத் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம். அதே போல ஆரம்பத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலேயும் அந்த இடத்திலேயும் அல்லாஹு அக்பர் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அஸர் தொழுகையிலே பிந்தி வருகிறார்கள். ஏதோ ஒரு அலுவலாக போகிவிட்டு வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையிலே பங்கு பெற்ற வேண்டுமே, சேர வேண்டுமே என்ற ஆவலோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க வேகமா வந்து நாம் இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற வேண்டுமே, இந்த ருக்குவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று மேலாசையரை ஓடி வந்து அங்கே தக்பீர் கட்டி அவர்கள் ருக்குவிலே போன பிறகு நினைக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, நமக்கு இந்த ஒரு ரக்காத்து நமக்கு கிடைத்து விட்டதே என்று சந்தோஷமாக அங்கே மௌனமாக வாய்க்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வரிசையிலே இமாமாக இருக்கக்கூடியவர்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? சமியல்லாஹு லிமன் ஹமீதா. யார் அல்லாஹுவை புகழ்ந்தாரோ அந்த புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். அல்லாஹ்வை புகழ்ந்தது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய அந்த புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அப்ப அன்றில் இருந்து இப்ப ருக்கூல இருந்து எழும்பும் போதெல்லாம் எப்படி சொல்வார்கள்? சமியல்லாஹு லிமன் ஹமீதா. அல்லாஹ்வை யார் புகழ்கிறானோ அவருடைய புகழை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவ எங்கே பாருங்கள், நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமியல்லாஹு லிமன் ஹமீதாவுடைய பின்னணியிலே யார் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லும்போது இந்த அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நினைப்பு வருவது மிகவும் சாலச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப உலகத்திலே என்னை நினைவு கூறும் இடமெல்லாம் அந்த என்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும்
நேசிக்க வேண்டும், உகக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த தொழுகையிலேயே கூட விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப அபூபக்கர் நாயகத்துடைய நினைப்பு வரணுமா வர வேண்டாமா? அந்த இடத்திலே வர வேண்டும். அத்தோடு இந்த சரித்திரத்திலே பல தத்துவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃபில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் அவர்கள் பிந்திய சஃபிலே அவர்கள் வாய்க்கு உள்ளே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று வாய்க்குள்ள சொன்ன சொல்லை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப பின்னாலே நடக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி பார்க்கிறார்கள்? தத்துரூபமாக பார்க்கிறார்கள். அப்ப மனசிலே ஓடக்கூடிய அந்த சிந்தனையையும் கூட நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் நான் உங்களுக்கு முன்னாலே எப்படி உங்களை எல்லாம் பார்க்குகிறேனோ அதே போல நான் பின்னால் உள்ளவர்களையும் நேருக்கு நேராக நான் பார்ப்பேன், நீங்கள் எனக்கு வழிவிட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப முன்னாலே நடப்பதை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே நடக்கக்கூடியதையும் பார்ப்பார்கள். அப்ப பின்னாலே என்ன நடக்கிறது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய ஆற்றலை உள்ளவர்கள். அதே போல ஒவ்வொரு மாமுங்களாக இருக்கக்கூடிய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய நிலைமைகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிகிறார்கள் என்பதற்கு இந்த வரலாறு சான்று வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசித்திருக்கிறார்கள், இவர்கள் அவர்களை நேசித்திருக்கிறார்கள். ஆகையினால தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்கக்கூடிய அந்த தொழுகையிலையும் கூட தங்களுடைய சிந்தனையையும் தங்களுடைய நினைப்பையும் தன்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைப்பையும் அந்த தொழுகையிலே விட்டு சென்றிருக்கிறார்கள். நினைக்கும் போது எந்த அளவுக்கு அவர்கள் நேசமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மஹப்பத்து தான் உண்மையான மஹப்பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலதான் எல்லா சஹாபா பெருமக்களும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய நேசத்தை கொண்டிருந்திருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய சரித்திரம் நாமெல்லாம் அந்த பாடலின் மூலமாக நாம் தெரிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேராசை கொண்டு தெரு தெருவாக பைத்தியரை போல அவர்கள் அலைந்து திரிந்திருக்கிறார்கள். ஷாம் நாட்டுக்கு போனார்கள். அங்கே சென்றாலும் அவர்களுக்கு மன நிம்மதி வரவில்லை. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு மதீனாவிலே அவர்கள் இருப்பதற்கு முடியவில்லை. அவருடைய அந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தையும் விட்டு விட்டு செல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருப்பெயரை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னாலே அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கையால் சமிக்கை காட்டி இதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பாங்கு சொல்வதை வளமையாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னாலே அந்த ஒரு நிலை இல்லாத நிலையில் அவர்கள் பைத்தியக்காரனாக மாறி ஊரெல்லாம் சென்றார்கள். ஷாம் நாட்டுக்கு போனார்கள். அங்கேயும் கூட அவர்களுக்கு மன நிம்மதி வரவில்லை. கடைசியாக மதீனாவுக்கு வருகிறார்கள். இப்படியெல்லாம் பல கோலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய அந்த நேசத்தின் காரணத்தினாலே அவர்கள் பித்தம் பிடித்தது போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்திமமான காலத்திலேயும் கூட அவருடைய மனைவி அவர்களுக்கு அருகாமையிலே இருந்து கொண்டு சொல்கிறார்கள், வா ஹுஸ்ஸுனா, நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறீர்களே, எங்களுக்கு கவலையாக இருக்குகிறது என்று அவர்களுடைய மனைவி சொன்னக்கூடிய நேரத்திலேயும் கூட அடித்து பேசுகிறார்கள். வா ஃபர்ஹதா கதன் அல்கா முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மனைவி பற்றி சொல்கிறார்கள், நீ கவலைப்படாதே, நான் கவலைப்படுகிறேன், கவலை என்று சொல்லாது, எனக்கு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க போகிறேன், அவர்களுடைய தோழர்களை நான் சந்திக்க போகிறேன், எனக்கு இதுதான் மிக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய நேசம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த திருக்கலிமாவை சொன்ன காரணத்தினாலே எத்தனையோ பலன் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நீங்க ஈமானை விட்டு விடுங்கள் என்று சொன்ன போதும் கூட இல்லை இல்லை, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று எத்தனையோ நொம்பலங்களையும் அவர்களுடைய சுடுமணலிலே ஏற்றி பாறக்களை எல்லாம் தூக்கி வைத்து அவர்களை சின்ன பின்னமாக அவர்களை அடித்தும் கூட அவர்கள் அந்த நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள்.
அப்ப அளப்பரிய ஒரு நேசத்தை அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போலதான் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காஃபிர்கள் எல்லாம் அவர்களை தூக்கு மரத்திலே ஏற்றி அம்புகளை வீசி அவர்களுடைய உடலை எல்லாம் சல்லடையாக ஆக்கினார்கள். சல்லடையாக ஆக்கி கடைசியிலே கேட்டார்கள், நீ இந்த நேரத்திலே அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை நீ விட்டுவிடு, இதோ உனக்கு நாங்கள் எல்லாம் செய்து தருகிறோம் என்று சொன்ன போதும் கூட சொன்னார்கள், இல்லை இல்லை, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஹபீபாக நேசராக இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசித்தவனாகவே இந்த உலகத்தை விட்டு நான் ஷஹீதாக்கப்படுவேன், அதுதான் எனக்கு உகப்பை தவிர நீங்கள் எல்லாம் எனக்கு பெரிதில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். கடைசியிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே அந்த தூக்கு மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கேட்கிறார்கள், இறைவனை இரட்சகரே, என்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய கடைசி சலாத்தை அவர்களுக்கு நீ எத்தி வைக்க வேண்டும், இதுதான் என்னுடைய கடைசி அபிலாஷையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய திருத்தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் இன்னுயிரை நீத்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய கடைசி அபிலாஷை அப்படி இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சலாத்தை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்கிறார்கள். மதீனாவில் இருக்கிறார்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே இருந்து கொண்டு சொல்கிறார்கள், அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு சலாம் உண்டாவதாக, வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக என்று சொல்கிறார்கள். அப்ப சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், திடீரென்று அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று சொல்கிறீர்களே, ஒரு சலாத்துக்கு நீங்கள் பதில் சொல்கிறீர்களே, என்ன விவரம் என்று கேட்கும் போதுதான் சொல்கிறார்கள், நம்முடைய ஹபீபாக இருக்கக்கூடிய ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எனக்கு சலாத்தியை அனுப்பியிருக்கிறார்கள், அதற்கு நான் மறுமொழி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அந்த காலகட்டத்தை பாருங்கள், அவருடைய நேசத்தை பாருங்கள். அந்த கடைசி நேரத்திலேயும் கூட தன்னுடைய ஹபீபாக நேசராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த சலாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கேட்கிறார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான சங்கதிகள் இல்லை என்று சொல்கிறார்களே இந்த பித்தர்கள், இந்த வழிகேடர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான சங்கதி கிடையாது, உலகத்தில் என்ன நடக்குது என்று தெரியாது, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தாதான் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது, நம்மளை போல சாதாரண மனிதர் தான் என்று புலம்பக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு ஒரு சாட்டை அடியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை தத்துரூபமாகவே அவர்கள் கண்டுதான் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதே போலதான் நஜாஷி பாஷா ஹபிஷீனியாவிலே வஃபாத்தான போது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், இப்போது அபிஷீனியாவில் இருக்கக்கூடிய நஜாஷி பாஷா வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகையும் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், அவர்களுக்காக நாம் ஜனாசா தொழுகையை தொழுகுவோம் என்று அவர்கள் தொழுகையும் நடத்தியிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் ஷாஃபி மதுஹபிலே காயிபு ஜனாசா தொழுகிறது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சட்டத்தை நம்முடைய ஷாஃபி அவர்கள் இயற்றிருக்கிறார்கள். இதைவிட மேலாக இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அது காயிபு ஜனாசா அல்ல, அது ஹாலிர் ஜனாசா தான். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தத்துரூபமாகவே அங்கே அவருடைய ஜனாசா தெரிய வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நஜாஷி பாஷாவுடைய ஜனாசா தத்துரூபமாக அவர்களுக்கு தெரிய வந்தது. ஆயினாலே தத்துரூபமாகத்தான் ஹாலிர் ஜனாசாவை தான் அவர்கள் தொழ வைத்தார்கள் என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய ஃபிக்ஹ் கிரந்தத்திலே வரைந்திருக்கிறார்கள். ஆயினாலே ஹனஃபி மதுஹப் பிரகாரம் காயிப் ஜனாசா என்பது இல்லை. ஷாஃபியிலே தான் காயிப் ஜனாசா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தொழ வைத்ததனாலே காயிப் ஜனாசா என்று அவர்கள் சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி சொல்கிறார்கள். எப்படி?
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிர் ஜனாசா தான் தொழ வைத்தார்கள். அதனாலே ஹாதிராக ஜனாசா தொழுகை நடத்துறதா இருந்தா அங்கே ஜனாசா ஹாதிராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய உயிரிலும் மேலாக வைத்திருக்கிறார்கள். அதே போலதான் அம்மார் இப்னு யாசிர் என்பவர்கள் நம்முடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான அம்சத்தை பெற்றவர்கள். ஏனென்று சொன்னால் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய தகப்பனார் யாசிர் அவர்களும் அவருடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களெல்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள். வெளிநாட்டிலிருந்து பிடித்து வரப்பட்டு அடிமையாக ஆக்கப்பட்டவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை தழுகினார்கள். இஸ்லாத்திலே மிக ஆணித்தரமாக இருந்தார்கள். சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதன்மையாக இஸ்லாத்திலே ஷஹீதாக்கப்பட்ட பெண்களில் முதன்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹபத்து வைத்து இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினாலே இந்த கொடிய அபூ ஜஹல் அவர்களை நிர்வாணமாக வைத்து அவருடைய அபத்திலே அம்பை வீசி ஷஹீதாக ஆக்கியது இந்த சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான். அவருடைய தகப்பனார் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாத்திலே ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டுத்தான் அவர்களும் வஃபாத்தாக இருக்கிறார்கள். அதே போல அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அம்மார் அவர்களும் பெரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நெருப்பிலே அவர்களை தூக்கி கொளுத்தி எரிப்பதற்கு கூட ஆயத்தமாக ஆகிவிடுகிறார்கள். அந்த காலகட்டத்திலே தான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக போகக்கூடிய நேரத்திலே இந்த நிலையை பார்க்கும்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா அம்மார் கமா குன்தி அலா இப்ராஹீம். நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி குளிர்ச்சியாக அவர்களுக்கு சுகத்தை கொடுத்ததாக இருந்தாயோ அதே மாதிரி நெருப்பே இந்த அம்மாருக்கும் பருதன் வ சலாமா, குளிராகவும் சலாமத்தாகவும் ஆகு என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த நெருப்பு குண்டம் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அது சோலையாக மாறின வரலாறை பார்க்க அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் வாக்கின் அடிப்படையிலே நீங்கள் ஷஹீதாகத்தான் மௌத்தாகுவீர்கள் என்று வாக்கு கொடுத்த காரணத்தினாலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திற்கு பின்னால் ஒரு யுத்தத்திலே சென்று அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாருடைய சஹாபாக்களுடைய மக்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களெல்லாம் தங்களுடைய உயிரிலும் மேலாக நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலாவுடைய சரித்திரத்தை நாம் பார்க்க முடிகிறது. உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலே தான் இருந்தார்கள். ஜீவிய காலத்திலே இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. காரணம், அவருடைய தாயார் அவர்கள் வயோதிகமான ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வந்துவிட்டால் தாயாரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள், தாய் அந்தோகதியாக ஆகிவிடுவார்கள் என்ற அந்த நோக்கத்திலே தான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவே வரவில்லை. வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உகந்தவர்களாக அங்கே நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இரவும் பகலும் அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ஸுக்குள்ளவர்களாக காதலாக இருந்து கொண்டிருப்பார்கள். உஹது யுத்தத்திலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு போய்விட்டதா, ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு பல்லு நமக்கு தேவையா என்று பல்லையே எடுத்தார்கள். எந்த பல் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த பல்லா இருக்குமோ அல்லது அந்த பல்லாக இருக்குமோ என்று பலரும் பல ரூபத்திலே சொன்ன காரணத்தினாலே ஒரு பல்லாக எடுத்து கடைசியில் பல்லே இல்லாமல் ஆகிவிட்டார்கள். அவர் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த அன்பு பாசம் இப்படியெல்லாம் அவர்களை செய்ய வைத்திருக்கிறது. அவர்களுக்கு இல்லாத ஒரு பொருள்
நமக்கு தேவையில்லை என்று அவர்கள் தங்களுடைய பற்களை எல்லாம் புடுங்கி இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உவைஸுல் கர்ணியை பற்றி சஹாபா பெருமக்களிடத்திலே அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே வசியத்தாகவும் செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு போர்வையை என்னுடைய காதலராக இருக்கக்கூடிய உவைஸ் என்று சொல்லக்கூடியவர் கர்ணு என்ற ஊரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அடையாளம் இது. அவருடைய முதுகிலே ஒரு திர்ஹம் அளவுக்கு ஒரு வெள்ள தழும்பு இருந்து கொண்டிருக்கும். அவர் பேர் உவைஸ் என்று இருக்கும். அவருக்கு இந்த வெகுமதியை கொடுக்க வேண்டும். அவர்களிடத்திலே என்னுடைய உம்மத்தினர்களுக்காக துஆ செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்திருக்கிறார்கள். இப்படி தாயாருடைய பணிவிடையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றெல்லாம் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இந்த அடையாளத்தை அறிந்து அந்த சன்மானத்தை கொடுப்பதற்காக சென்று அவர்களை சந்தித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை துஆ செய்யும்படியாக சொன்னார்கள். உம்மத்தினர்களுக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு எனக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்ற ஆசீர்வாதத்தை உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்று வந்திருக்கிறார்கள். இப்படி ஆஷிகாக உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதே மாதிரி எத்தனையோ சஹாபா பெருமக்கள் அந்த நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய நேசத்தை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை அந்த சரித்திரத்தை சொல்லும் போது அப்படியே மனம் உருகி விடுகிறது. ஏனென்று சொன்னால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்து வருகிறார்கள். விருந்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து வீட்டில் இருந்தக்கூடிய ஒரு ஆடையை அறுத்து அதை மனைவிடத்திலே சமையல் செய்வதற்காக வேண்டி பணித்து விட்டு வெளியே போய் விடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை ஆட்டை கடத்தி நம்ம தகப்பனார் எப்படி அறுத்தாரோ அதை மாதிரி ஒரு பிள்ளைய கத்தியை வச்சு அறுத்து போடுகிறார். அந்த பிள்ளை என்ன செய்து மௌத்தா போய்விடுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு இப்போது விருந்து சாப்பிட வருகிறார்கள். ஆனால் இது இந்த சம்பவம் நடந்தால், இது தெரிந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விருந்துக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்து விடுமோ, அல்லது தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதில் ஏதாவது சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு அழுது விடுவார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விருந்தோம்பலுக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது என்று நினைத்து அப்படியே அந்த குழந்தையை ஒரு பெட்டிக்குள்ள வைத்து வச்சிருக்கிறார்கள். இது நம்முடைய தகப்பனார் வந்தா என்ன செய்வாரா ஏது செய்வாரா என்று பயந்து அந்த அறுத்த குழந்தையும் கூட மேல் மாடியிலே ஏறி கீழே விழுந்து விடுகிறது. அந்த பிள்ளையும் ஷஹீதாக போய்விடுகிறது, மூத்தா போகிறது. அப்ப அம்மையாரோட எவ்வளவு பெரிய கவலைப்பட்டிருப்பார்கள். தன்னுடைய பெற்ற மக்கள் 2 பேர்களுக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த கவலையை மனசுக்கு உள்ளே வைத்துக் கொண்டு அந்த 2 பிள்ளையையும் ஒரு பெட்டியின் அருகாமையிலே வச்சு மூடிவிட்டு பேசாமல் இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வெளியே விட்டு விருந்தோம்பலுக்குரிய சாமான்களை எல்லாம் விருந்தோம்பலுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த காலகட்டத்திலேயும் கூட அந்த அம்மையா அவர்கள் கவலையையோ அல்லது ஒரு துக்கத்தையோ எதையும் வெளிப்படுத்தக்கூடாது, இந்த விருந்திலே ஏதாவது இடையூறுகள் வந்துவிடுமே என்று அஞ்சியவர்களாக அப்படியே மனசுக்குள்ள வைத்துக் கொண்டு வேலைகளை செய்து முடிக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மிகவும் சந்தோஷமாக நம்முடைய வீட்டுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று ஆவலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே சென்று அழைத்து கொண்டு வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போனதாலும் அவர்களுடைய சஹாபா பெருமக்களும் சேர்ந்து வருவது வழக்கம். அந்த அடிப்படையிலே படை சூழ நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருகிறார்கள். விருந்தோம்பலுக்குரிய எல்லா சாமான்களையும் வைத்து சாப்பிடுவதற்காக அனுமதி கொடுக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் எங்கே, அதை அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் போதுதான் அப்போதான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சிந்தனை வருகிறது. நம்முடைய பிள்ளைகளை காணலே எங்கே, அம்மையார் இடத்துல கேட்கும் போது சொல்லாமலும் இருக்க முடியாது, சொல்லவும் முடியாத காலகட்டத்திலே அவர்கள் அப்படியே தேம்பி அழகக்கூடிய நேரத்திலே தான்
கடைசியில் அந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். நாயகமே, இப்படி சம்பவம் நடந்து போச்சுது, அந்த பிள்ளைகள் இதோ இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பிள்ளையையும் கொண்டு வர சொல்லி அவர்களுக்கு ஹயாத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளும் ஜீவியமாக ஆகி அந்த விருந்தோம்பலிலே சந்தோஷகரமாக பங்கு பெற்றதாக சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. அப்ப இந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மூத்தா போனவர்களையும் ஹயாத்தாக்கக்கூடிய வல்லமையையும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அத்தோடு இதில் விசேஷமாக இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், அந்த அம்மையார் அவர்கள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த அன்பு, பாசம், நேசத்தை பாருங்கள். தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் மௌத்தானாகும் கூட அதையும் கூட வெளிப்படுத்தாத அளவுக்கு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விருந்தோம்பலிலே எந்த விதமான பங்களும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான கவலையும் சஞ்சலமும் வரக்கூடாது என்று தன்னுடைய கணவனுக்கு கூட மறைத்து அந்த விருந்தோம்பலிலே எந்த விதமான குறையும் வைக்காத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு, பாசம், நேசம்தான் இப்படி செய்திருக்கிறது. அப்படி நேசம் வீசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அம்மாமார்கள் ஒரு சின்ன ஒரு இது வந்தாலும் கூட ஓடு பெருசாக ஆக்கி போடுகிறார்கள். ஆனால் அங்கே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு, பாசம், நேசம் மேலோங்கி இருந்த காரணத்தினாலே தங்களுடைய குழந்தையை கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய கணவனுக்கு கூட சொல்லாமல் மறைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு, பாசம், நேசம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியே ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் அவர்களெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உயிரிலும் மேலாக மதித்திருக்கிறார்கள். இந்த அபூஜஹலை பத்ர் யுத்தத்திலே வெட்டி வீழ்த்தியவர்களும் கூட 2 வாலிபர்கள் தான். அஃபரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய 2 பிள்ளைகள் தான் அன்சாரிகளாக இருக்கிறார்கள். முஆது என்றும் முஅவ்விது என்றும் இருக்கிறார்கள். இவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்து போவார்கள், அவர்கள் மீது நேசம் கொள்வார்கள். அவ மக்காவிலே இந்த அபூஜஹல் என்பவன் தான் நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடியவனாக இருந்திருக்கிறான். அவர்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திரவதை செய்வதற்கெல்லாம் பாஸ் பண்ணது அவன் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வேண்டும், வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று அந்த தாருன் நதுவாவிலே பாஸ் பண்ணியவன் கூட இந்த அபூஜஹல் தான். அப்ப இந்த அபூஜஹலை நம்முடைய கையினாலேயே வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டுதான் அந்த பத்ர் யுத்தத்திலே பங்கு பெறுகிறார்கள். ஆனால் அபூஜஹல் யார் என்று இவர்களுக்கு தெரியாது. முஹாஜிரீன்களாக இருக்கக்கூடிய அந்த சஹாபா பெருமக்களிடத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள், அபூஜஹல் வரும்போது எனக்கு காட்டுங்கள், நான் தான் அவரை என்ன வெட்ட வேணும். அதே போல அவருடைய தம்பியா இருக்கக்கூடிய முஆது சொல்லி, இல்லை நான் தான் என்ன செய்யணும், வெட்டணும் என்று 2 பேரும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். கடைசியிலே அபூஜஹல் அங்கே வந்தபோது முஹாஜிரீன்கள் இவன் தான் அபூஜஹல் பார்த்துக்கிறாங்க. இவங்க பாய்ந்து உளுந்து அங்கே தங்களுடைய உயிரை கூட மதிக்காமல் தான் வெட்டப்பட்டு ஷஹீதானாலும் பரவாயில்லை, நம்ம கையினாலே இந்த அபூஜஹல் வெட்டப்பட்ட வேணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதியை நாம் வெட்டி ஆக வேண்டும் என்ற ஒரு பாய்ச்சலாக பாய்ந்து அபூஜஹலை இருவர்களும் வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். அப்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விரோதி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரோதி, இந்த விரோதியை நாம் வெட்டி வீழ்த்தி விட்டோம் என்ற ஒரு பேரானந்தம் கொண்டவர்களாக அவர்கள் பாய்ந்து உளுந்து வெட்டி இருக்கிறார்கள். அவ பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஹப்பத்து, நேசம் அந்த யுத்த களத்திலே வாலிபர்களாக இளம் சிறார்களாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தையும் கூட நினைக்காமல் முன்னுக்கு பாய்ந்து உளுந்து வெட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள அந்த மஹப்பத்தை பாருங்கள். அதே போலதான் வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர்கள், வஹ்ஷி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவாக இருக்கக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வெட்டி வீழ்த்தியவர்கள் தான். உஹது யுத்தத்திலே ஹம்ஸா நாயம் அவர்களை ஷஹீதாக ஆக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் இதே வஹ்ஷி தான். அவர்களுக்கு
பொருளை கொடுத்து அவர்களை ஷஹீதாக ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி பாய்ந்து விழுந்து இந்த வஹஷி தான் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வெட்டி ஷஹீதாக்கினார். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். நமக்கு நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், நம்முடைய தந்தையோடு பிறந்தவர்கள், பால்குடி சகோதரராக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு வீரராக தீரராக இருந்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களே என்ற ஒரு நிலையை அறிந்து நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஆனால் ஃபத்ஹு மக்கா ஏற்பட்ட போது, மக்கா வெற்றி வாகை சூடிய போது, அப்போது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய போது யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதியாக உஹது பத்ர் யுத்தத்திலே விரோதியாக இருந்தவர்களெல்லாம் சரணடைந்தவர்கள் சரணடைந்தார்கள். சிலவர்கள் தப்பி ஊரை விட்டே ஓடி போய்விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கு படி நம்மளை வாங்கி விடுவார்கள், நம்முடைய உயிரும் போய்விடும், நம்முடைய மானமும் போய்விடும் என்று ஓடியவர்களும் இருந்தார்கள். அதே நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே சரணடைந்தவர்களும் இருந்தார்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபத்ஹு மக்கா ஏற்பட்ட போது சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்களுக்கு எந்த விதமான பழிப்பு இழிவு இல்லை, பழிக்கு பழி வாங்கக்கூடிய பக்குவம் இல்லை எங்களுக்கு, நாங்கள் பழிக்கு பழி வாங்கவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை உயர்த்தி காட்டுவதற்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு மக்கா வெற்றி வாகை சூடி இருக்குகிறது. ஆகையினாலே யாரெல்லாம் பாவங்கள் செய்தார்களோ, எந்தெந்த கொலைகள் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு நான் வழங்குகிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் யாரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த வஹஷியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வஹஷி பின்னாலே சஹாபியா போகிறார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், நம்முடைய உயிர் இன்றுக்கு போய்விடும். ஏனென்று சொன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லவா நாம் கொலை செஞ்சிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஒரு கவலையான ஒரு சம்பவம் அல்லவா, அதற்கு நமக்கு பழிக்கு பழியாக இன்று நம்முடைய உயிரை போக்கி விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த வஹஷி அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுடைய ஹம்சா நாயகம் அவர்களை நான் கொலை செய்தவனாச்சதே என்று சொல்லும்போது கூட இல்லை, இன்று எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு வழங்கி விடுகிறேன் என்று சந்தோஷமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் தழுவி விடுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த வஹஷி அவர்களுடைய மனம் நிம்மதி பெறவில்லை. ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அவருடைய உள்ளத்திலே ஒரு நோவினையை நாம் உண்டாக்கி இருக்கிறோம், அதற்கு ஒரு பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய மனசிலேயே எப்போதுமே உறுத்தி கொண்டே இருந்தது. கடைசியிலே நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்று ஒருத்தன் தோன்றினான். நானும் ஒரு நபிதான். இப்போ சில பேர் நாங்களும் நபிதான், நபியுடைய அந்தஸ்தில் இருக்கிறோம், நாங்கள் நபிமார்களுடைய வேலையைத்தான் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வஹஷி இருந்தா இப்ப எல்லாத்தையும் கொலை செஞ்சிருப்பாரு. அப்ப அந்த வஹஷியா இருக்கக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த நபி என்று சொல்லக்கூடிய வாதிக்கக்கூடியவன் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேருக்கு நேராக இப்படி முறைப்பாடு செய்கிற இவனை நாம வெட்டினால் அந்த ஹம்சா நாயகம் அவர்களை ஷஹீதாக்குவதற்கு ஈக்குவலாக சமமாக ஆகிவிடும் என்று நினைத்து இதே வஹஷிதான் அந்த முஸைலமத்துல் கஸ்ஸாபை வெட்டி வீழ்த்தினார்கள். அப்போதான் அங்க மன சாந்தி அடைந்தது. இப்ப சொல்கிறார்கள், அன்று ஹம்சாவை நான் வெட்டினதற்கு ஈக்குவலாக சமமாக நான் இவர்களை வெட்டி விட்டு என்னுடைய மனம் இப்போதுதான் எனக்கு நிம்மதி அடைகிறது என்று சொன்னார்கள். இப்படி சஹாபா பெருமக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற ஆழமான நேசத்தோடு பாசத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போலதான் சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தது போலதான் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள், தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள் எல்லாருமே நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேசத்தை பாசத்தை முற்படுத்தித்தான் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த இடத்தை போனாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரைத்தான் முற்படுத்தி வைப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீர்த்தியைத்தான் அவர்கள் மீதுள்ள ஸலவாத்தை தான் முதன்மையாக சொல்லி ஆரம்பிப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த ஒரு
பத்திரிகையை நடத்துவதாக இருந்தாலும், ஒரு கிதாபை எழுதுவதாக இருந்தாலும், ஒரு தபாலை எழுதுவதாக இருந்தாலும், முதன்மையாக அல்லாஹ்வுடைய பேருக்கு அடுத்தான்மையாக நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயரையும் ஸலவாத்தையும் தான் அவர்கள் உட்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். ஆகையினாலே நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கைமாறாக கொடுக்கக்கூடியது என்ன? அவர்கள் வேற எதையுமே அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கீர்த்தியையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். வர்ஃபஅனா லக ஸிக்ரக என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு ஷனப்பொழுதும் அவருடைய அந்தஸ்தும் கீர்த்தியும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அவர்கள் மீது புகழ்வதனாலே அவருடைய புகழ் ஒன்றும் உயர்ந்து போறதில்லை, புகழாததுனாலே அவர்களுக்கு புகழ் கீழே இறங்கி போறதும் இல்லை. ஆனால் அவர்கள் மீது அன்பு, பாசம், நேசம் கொண்டு அவர்களை புகழ்ந்ததனாலே நமக்குத்தான் மேன்மையும் சங்கையும் பரக்கத்தும் செல்வமும் நமக்கு கிடைக்குகிறது. ஆகையினாலே நம்முடைய உயிரிலும் மேலாக நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்கள் அத்தனை பேர்களை விடவும் அவர்களின் மீது நேசம் இருந்தாலும் இந்த நேசங்களை எல்லாம் விட மேலோங்கி இருக்கக்கூடியது அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம்தான். மஹப்பத்துர் ரசூல் தான் நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஈமான் சரியானால்தான் இம்மையிலும் நமக்கு சீதேவித்தனம், மறுமையிலும் சீதேவித்தனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் கிடைக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தான் நமக்கு வசீலாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு சேர்த்து வைக்கக்கூடிய ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக உலகத்தார்களுக்கெல்லாம் அருட்புலம்பாக அவதரித்தவர்கள் அவர்கள் தான் என்பதை நாம் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தையும் பாசத்தையும் நம்முடைய உள்ளத்திலே தந்து நம்முடைய சமூகத்தினருக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றத்தார்களுக்கும் நம்முடைய சொந்தக்காரர்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய பிள்ளை குட்டிகள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்து நாம் இன்று எப்படி சந்தோஷமாக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகளை பாடிக்கொண்டிருக்கிறோமோ இதே மாதிரி மறுமையிலையும் அந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய ஆலா இல்லீன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலையும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமித்திருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.